ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் வலிகளை சுமந்து எனக்கு என்று ஒரு விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? உனக்கான விடியலை தரவே உன் அம்மா நான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றேன். அனைவருக்கும் நீ நல்லதே செய்தாய், ஆனால் இறுதியில் ஏமாற்றப்பட்டாய். யாருக்கும் எந்த துரோகமும் நீ இழக்கவில்லை, ஆனால் அனைவராலும் நீ காயப்படுகின்றாய். என்னுடைய மனம் எவ்வளவு ஏங்குகின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ சிரிப்பதை மட்டும் உன் அருகில் உள்ளவர்கள் கவனிக்கிறார்கள். நீ வலியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியவில்லை, ஆனால் உன்னுள் வலியும் வேதனையும் உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணை அவரின் குற்ற உணர்வால் தான் உன்னிடம் பேச ஏங்குகின்றார். உன்னிடம் வந்து பேசுவதற்கு பயம் இருக்கின்றது. அவர் நாம் இவ்வளவு தவறு செய்து விட்டோமோ, எப்படி நாம் போய் அவர் முகத்தில் முழிப்போம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சியால் துடிதுடித்து கொண்டு இருக்கின்றார். மற்றபடி அவர் மனதும் உன்னிடம் வர வேண்டும் என்ற ஏக்கத்தில் மட்டுமே இருக்கின்றது. உன்னுடைய பக்தரின் வாழ்நாளில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதி இல்லாமல் நடக்காது. அனைத்தும் நலமும் வளமும் பெற்று நீயும் உன்னுடைய துணையும் சீரும் சிறப்புமாய் இருக்க போகின்றீர்கள். திடீரென்று ராஜ யோகத்தை நான் உனக்கு அளிக்க போகின்றேன். என்னுடைய பரிசை பெயர தயாராக இரு தங்கமே. நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை தேடி நாடி வந்து விடுவார். அவருடைய குற்ற உணர்வுதான் அவரை துடிதுடிக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த குற்ற உணர்வை அகற்றி உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அதுவரை என்னை பொறுமையாக ஜபித்துக் கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு நான் கொடுக்கின்றேன். என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்துக்கொள் தங்கமே. அம்மா எப்பொழுதும் முன் ஒளியாய் தோன்றுவேன். நான் தோன்றும் நேரத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன்னுடைய துணை உன்னை காண ஓடோடி வந்து விடுவார். ஓம் சக்தி பராசக்தி.